போன வீடியோவில் பேக்கு எப்படி வெட்டுறதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவுக்கு வந்து ஃப்ரெண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லணும் அப்படின்னு எடுத்து நான் முதல்ல இந்த ட்ரேஸ் எல்லாம் போட்டேன். ஆனால் இவங்களுக்கு வந்து சரி வரலை. இவங்க எடுத்து கொடுத்த 1 மீட்டர் துணி இவங்க அளவுக்கு சரி வரலை. அதனால் மறுபக்கம்தான் பார்த்து நான் வரைஞ்சிட்டு உங்களுக்கு அதை திருப்பி கரெக்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எடுத்து மாற்றி வச்சு பார்த்தோம், கரெக்டாக வருது. அவங்க அளவுக்கு எல்லாமே கரெக்டாக வருது. நான் மார்க் பண்ணியிருக்கேன், பண்ணதை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஷோல்ட்ரு நம்ம குறித்தோம்ல அந்த இதில் அப்படி வச்சு இதை அப்படியே இழுக்காமல் இதை மாதிரி வச்சு இதை மார்க் பண்ணி இது மார்க் பண்ணிவிட்டு அடுத்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு அதில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இது வந்து கழுத்து, அவங்களோட கழுத்து, அதுலேயும் இப்படியே வரைஞ்சிக்கோங்க. அடுத்து டாட்டு பிடிக்கிறோம்ல, ஃப்ரெண்டு டாட்டு, இந்த டாட்டு பிடிச்ச அளவு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அளந்து அதில் வச்சிடணும். ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு டாட்டு பிடிக்கிறது 2.5 இன்ச்சில் இருக்குது. 2.5 இன்ச்சில் போட்டு அங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுறணும், மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் அடுத்து கீழே இறக்கம் எங்கனக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஒரு 1.25 ஒரு கோடு. அடுத்து நம்ம வந்து டாட்டு இது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கோடு போட்டுறணும். நாலே கால் மொத்தம் இருக்குது. நம்ம 1/2 இன்ச் விட்டு 4.25 குறிச்சிருக்கோம், கரெக்டாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த டாட்டு பிடிப்போம்ல, ஃப்ரெண்டு டாட்டு, அதை எப்படி அளவு எடுக்கிறதுனா இந்த தையலில் இருந்து இங்கே தையல் எவ்வளவு வந்திருக்கோ அதில் ஒரு இதை குறிச்சிருக்கு. இதை இழுக்காதீங்க, இதை கிராஸில் போடுறதுனால இதையும் இழுக்கக்கூடாது. பிடிச்சிட்டு இங்கனக்குள்ளே இந்த மார்க் எங்கன பண்ணியிருக்காங்க, இந்த மார்க் பண்ணியிருக்காங்கல்ல அதுலேயும் ஒரு இது குறிச்சிடணும். 3 இன்ச்சில் இருக்குது. 3 இன்ச்சில் இங்கே சைடில் வரும்ல, ஆம்கோல் பக்கம் வர்ற டாட்டு 5.25 இருக்குது. இந்த இதை நீங்கள் இப்படி வச்சு பார்த்துக்கோங்க, அளந்து கூட பார்த்துக்கோங்க. 5.25 இருக்குது. அதே மாதிரி நம்மளும் 5.25 ஒரு டாட்டு 5.25 கோடு. அது வந்து ஸ்டிச்சிங் லைன் வந்திருக்கு. அப்போ இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு. இங்கே இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருந்து நேராக ஒரு கோடு இழுத்துக்கோங்க. இந்த கோடுக்கிட்ட இதில் வந்து அந்த இதில் பார்த்தாலும் இதில் முன்னுக்கு பின்னு இருக்குது. இது அதனால் நான் இதை பார்த்து இந்த டாட்டு பிரிக்கலை. இது 1.5 இன்ச்சு இருந்தாலே போதுமானது. இது 1.25, இந்த சைடு 1.25, இங்கிட்டு 1.5 பிடிச்சா இந்த மாதிரி ஓரளவுக்கு நெருங்கி வந்துடும், நல்லா வந்துடும். இது அவங்க ஒன்று போல் பிடிக்கலை, இங்கிட்டு ஒரு மாதிரி வச்சுருக்கு. இந்த கிராஸு இது சரியில்லை, அதனால் நான் இதை இப்படி பிடிச்சிருக்கேன். இங்கே 1.25, இங்கே 1.5 பிடிச்சிட்டு இதுதான் அவங்களோட இந்த பிடிக்கிற லைனு. நம்ம பிடிக்கிறது 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுட்டு இதை பார்த்து இதில் எவ்வளவு இருக்குது இதையும் குறிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. இந்த தையல் இது வந்து நம்ம கட்டிங் லைனு, இது வந்து தைக்கிறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஜாயிண்ட் போட்டுறோம். இதில் போட்டு இதுலேயும் அதே மாதிரி அவங்க டாட்டு வந்து 1.5 இன்ச்சு பிடிச்சிருக்கு அந்த ப்ளவுஸில். அதே மாதிரி இங்கே நம்ம 1.5 இன்ச்சில் அந்த கோடை போட்டுக்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே முதல்ல குறிச்சிருந்தோம். அதை வச்சு பார்த்தா 3.5 இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸில். பொதுவாக 3 இன்ச்சு தான் இருக்கும், இவங்களுக்கு வந்து 3.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த கோடு இங்கேயும் கோடு. இப்போ ஃப்ரெண்டு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டோம். திரும்பவும் உங்களுக்கு ஒரு தடவை டீட்டெயிலாக சொல்கிறேன். வந்து பேக் தட்டு வெட்டினதை வச்சு ட்ரேஸ் போட்டு எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு அவங்களோட கழுத்தோட இறக்கம் 7 இன்ச்சு. 7 இன்ச்சு அவங்க ஃப்ரெண்டு பேக் கழுத்து மாதிரியே ஃப்ரெண்டு கழுத்தும் கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஒரு 5.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 5.5 இன்ச்சில் ஒரு வளைவு கொடுத்துட்டேன்.
வளைவு கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து இந்த 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த 7 இன்ச்சுக்கு அதில் கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டேன். அடுத்து அவங்களோட டாட்டு பிடிச்சது 2.5 இன்ச்சில் ஒரு டாட்டு, ஃபஸ்ட்டு டாட்டு, அப்புறம் 1.25 இன்ச்சில் ஒரு டாட்டு. அது 2.5 இன்ச்சில் வச்சு டாட்டு போட்டு இங்கிட்டும் 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி போட்டாச்சு. அதே மாதிரி 1.25 ஒரு டாட்டு. அடுத்து தையலுக்கு வந்து நம்ம எவ்வளோ விடுவோமோ 1/2 இன்ச்சு விட்டுனா 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதில் இருந்து அப்புறம் சென்டரில் இருந்து அவங்களோட இதை உங்களுக்கு அதில் முதல்ல மார்க் பண்ணும் போது அதில் தெரியும். அது வந்து உங்களுக்கு 14 இன்ச்சில் 14.25 இன்ச்சில் இருக்குது. 13 வச்சாலே போதும். இவங்க கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால கூட ஒரு 1/2 இன்ச்சு வந்துடும். இப்போது 14 இன்ச்சில் வச்சுட்டு இது வந்து 3.5 இன்ச், அவங்களுக்கு 3.5 இன்ச்சில் டாட்டு. இங்கே 1.5 இந்த டாட்டு பிடிப்போம்ல, அது 1.5, இந்த இது 1.5 இன்ச் அளவு, அதுலேயும் பிடிச்சிட்டோம். அடுத்து இங்கிட்டு வந்து 5.25 அவங்களோட ப்ளவுஸோட இடுப்பளவு வந்துடுது. 5.25 திருப்பி 1.5 இன்ச் வந்து உள்ளுக்கு தைக்கிறது விட்டுருக்கோம். இந்த டாட்டும் அவங்களுக்கு 5.5 வருது, 5.25 வருது. 5.25 ஒரு குறிச்சிட்டு இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சுக்குள்ளே இதை பிடிக்கும். இந்த டாட்டு பிடிக்கிறோம், இந்த டாட்டு பிடிச்சிக்குவோம், அதையும் குறிச்சிட்டோம். அதுக்கு அங்கிட்டு டாட்டுக்கு அங்கிட்டு அவங்களுக்கு 3 இன்ச்சு வருது கேப். அந்த 3 இன்ச்சையும் குறிச்சிட்டு திருப்பி 1.5 இன்ச், 1.5 இன்ச்சு உள்ளுக்கு உள்ள துணியை விட்டுரும். இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விலகி இருக்கு. நம்ம ட்ரெஸ் பண்ணினதை விட அந்த 1/4 இன்ச்சில் இருந்தாப்புல இங்கே ஒன்றும் பண்ணக்கூடாது. இதை மட்டும் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கிராஸாக விட்டு இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம்.